அனைவருக்கும் வணக்கம். திருக்கழுக்குன்றத்திலிருந்து கோபு கணேசன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு விளையாட்டு சார்ந்த கிரிக்கெட் சார்ந்த ப்ரெடிக்ஷன் தான். ஸோ ரொம்ப நாளாக கிரிக்கெட் ப்ரெடிக்ஷன் போடாமலே இருந்தேன். ஸோ இன்றைக்கி பார்க்கலாம் எந்த அணி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது, எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்தீங்கன்னா சிஎஸ்கே வர்சஸ் கேகேஆர், அதில் எந்த பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரச்சின் ரவீந்திரா, ரிங்கு சிங், குவிண்டன் டிகாக், ரகுவன்ஷி, ரவீந்திர ஜடேஜா, ஆண்ட்ரூ ரசல், அப்புறம் கலீல் அகமது, பத்திரனா, ஹர்ஷித் ராணா. ஸோ இந்த பிளேயர்ஸ்லாம் இந்த 9 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது தவிர பார்த்திங்கன்னா வைபவ் அரோரா விளையாடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிஎஸ்கேல பொறுத்த வரைக்கும் இப்போது தோனி தலைமையில் இன்றைக்கி களமிறங்குறாங்க. ஸோ கெய்க்வாட் விளையாடலை. ஒருவேளை டீம் எதனா மாற்றங்கள் இருந்தது அப்படின்னா ராகுல் திரிபாதியோ இல்லை சாம் கரனோ உள்ளே கொண்டு வந்தார் அப்படின்னா அவங்க 2 பேருமே நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. நூர் அகமதும் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு 13 பிளேயர்ஸ் சொல்லியிருக்கேன். ஸோ 13 பிளேயர்ஸ் நல்லா விளையாடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ இன்றைக்கி மேட்ச் பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக சிஎஸ்கே பார்த்திங்கன்னா தொடர்ச்சியாக ஒரு 3 மேட்ச் தோற்றுட்டே வந்திருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் ஜெயிக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி சிஎஸ்கே பார்த்திங்கன்னா தோனி தலைமையில் களமிறங்குது. சிஎஸ்கேக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு நல்ல நாளாகவே அமையும். இன்றைக்கி சிஎஸ்கே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் எந்த அணி வெற்றி பெறுவது என்பதை. மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.